முதல்வரின் தொகுதி என்பதால் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் அடிக்கடி கொளத்தூர் பகுதிக்கு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக வரும் சட்டசபை தேர்தலிலும் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியிலேயே போட்டியிடுவார் என்றே திமுகவினர் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மாற்றம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் உதயநிதி அடுத்த தேர்தலில் திருவாரூரில் இருந்து போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கலைஞர் கருணாநிதியின் சொந்த மாவட்டம் என்பதோடு அவரது அரசியல் வாழ்க்கை தொடங்கிய இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கலைஞர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் இருந்து இருமுறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் கலைஞரின் அரசியல் பாரம்பரியத்தை தொடர்ந்து அவரது பேரன் உதயநிதி ஸ்டாலின் திருவாரூரில் இருந்து போட்டியிடுவது திமுகவின் அரசியல் வியூகத்தில் முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நேரத்தில் திமுக தலைமை இறுதி முடிவை எடுக்கும் என்கின்றனர்.